குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எழுந்தேன். நேற்று நைட் நான் ஒரு வீடியோ போட்டுட்டு தூங்கிட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்து பார்க்கும்போது ஒரு 2 பேர் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து சில கமெண்ட்ஸ்லையும் அவங்களுக்கும் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டது. ஸோ நான் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தால் அது எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் எல்லாருக்கும் சேர்த்து என்னோடய ஸ்டாண்ட் என்ன, என்னோடய ரிப்ளை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலேயே இந்த பதிவை நான் போடுறேன். ஆக்சுவலி எனக்கு இதே யோசிச்சிட்டே இருந்தேன்னா எனக்கு வேலை ஓடாது. நான் சமைக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும், வீட்டு வேலையெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலேயே இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க காலையிலேயே உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது இல்லையா. அதனால தான். அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 குரூப் இருக்குன்னா நம்ம ஒரு குரூப்பை பார்த்து கேள்வி கேட்குறோன்னா உடனே ஆப்வியஸ்லி எல்லாருமே நினைக்கிறது நீங்கள் இன்னொரு குரூப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது உங்களையும் குறை சொல்ல முடியாது. அது எல்லாருக்குமே இயல்பாக தோணக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் கிளியர் பண்ணுறது இதுதான். நான் வந்து மக்கள் பார்வை சகோதரியோ இல்லை அவங்களோட கூட்டாளிகளுக்கோ நான் ஆதரவாளர் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி இந்த மக்கள் குரல் சகோதரி, அவங்களோட கூட்டாளிகள், இவங்க வந்து எனக்கு எதிரியும் கிடையாது. அவங்களுக்கு நானும் எதிரி கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் ப்ரொஃபஷனல் யூடியூபர் கிடையாது. எனக்கு தப்புன்னு தோன்ற சில விஷயங்களை, கரெக்டுன்னு தோன்ற விஷயங்கள், அதாவது என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதை எவ்வளோ பேர் கேட்குறாங்க, பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி யாராவது 1-2 பேருக்கு நான் சொல்கிற கருத்து போய் சேர்ந்தால் போதும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஒருவேளை நான் மக்கள் பார்வை சகோதரியோட ஆதரவாளராக இருந்தால் நான் என் சேனலில் போட்டுட்டு அவங்களுக்கு சொம்பு அடிச்சுட்டு அவங்கள பற்றி பேசிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் என் சேனலில் வளர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நான் அந்த வேலையை நான் பண்ணலை. நான் அவங்கள ஏன் ஃபாலோ பண்ணுறேன்னா ஒரே ஒரு விஷயந்தான். இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்குது இல்லையா, சாரி, நம்ம புரோக்கர் ஃபேமிலி, அப்புறம் இந்த மெடல்லாம் இருக்காங்களே, இவங்கள இந்த வலைத்தளத்துலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு 90% மக்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒரு 10% தான் அவங்களோட சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. மீதி எல்லாருமே இந்த மாதிரி ஆட்களை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது இவங்களை யார் அடக்குவாங்க, பூனைக்கு யார் மணி கட்டுவாங்க அப்படின்னு 4 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குற ஒரு வியூவரில் நானும் ஒருத்தி. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த வேலையை எடுத்து பண்ணும்போது அவங்களோட பின்னணியோ இல்லை அவங்க யார், அவங்க எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறது. நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, இந்த 4 பேர் இங்கேருந்து அழிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இவங்க இதை ரொம்ப சீரழிச்சிட்டு இருக்காங்க, இல்லை சும்மா மன உளைச்சல் ஆக்குறாங்க அப்படிங்கிறது. இது 4 வருஷமாக ரொம்ப பார்த்து ரொம்ப இரிட்டேட் ஆகி உட்காந்துட்டு இருக்கிற வியூவர்ஸில் நானும் ஒருத்தி தான். ஸோ யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அப்படி தான் நான் மக்கள் பார்வை சகோதரியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் சொல்ல போனால் நான் ஆரம்பத்தில் இந்த கட்டப்பைய இந்த மக்கள் பார்வை சகோதரி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நான் சுமிக்கு ஆதரவாளராக இருந்தேன். நிறைய சுமிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி நான் மக்கள் பார்வை சகோதரிக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டு ரொம்ப கடுமையாக கூட போட்டிருக்கேன். அதனால் அவங்க என்னை பிளாக் கூட பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்களோட ஆதரவாளர்னு சொல்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு புரிதல் அப்படி தானே இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தரை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, இன்னொருத்தரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ பேசுகிறவங்க வந்து இவங்களுக்கு எதிரி, பேசாதவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. நான் பேசலை, அவங்கள பற்றி பேசலை அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சப்போர்ட்டர் கிடையாது. ஆனால் அவங்க பண்ணுற சில விஷயங்கள் வந்து யாருமே பண்ணாததை அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஏதோ பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்கள நானும் ஒருத்தி, அவ்வளோதான். ஒருவேளை நான் அந்த குரூப்புக்கு சப்போர்ட்டர்னா இப்போ கூட ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டேன். இந்த சொரி, அதாவது ஹரி இருக்கான் இல்லையா, மெடலோட பப்பாட்டன், அவனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவனுக்கு வந்து ஆலிஸ்வெல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதையும் தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டேன். அவனால் இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்படலாம், அவன் இன்னும் பல பெண்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டு மறுபடியும் உட்காந்து வாந்தி எடுப்பான் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ அதனால் இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற ஆளாக தான் நான் அந்த மாதிரி வீடியோலாம் போட வேண்டியது. ஏன்னா இதை போட்டதுனால அவங்களுக்கும் என் மேலே சில மன வருத்தம் இருக்கலாம். ஸோ என்னோட கருத்தை எனக்கு கரெக்டுன்னு படுறதையோ தப்புன்னு படுறதையோ நான் தைரியமாக சொல்லிட்டு தான் இருக்கேன். இதில் எனக்கு யாருமே யாருக்கும் நான் ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது, இல்லை யாரும் எனக்கு எதிரியும் கிடையாது. இல்லை என் கருத்து சொல்கிறதுனால வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எதுவும் ஆக போகிறதும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கூட ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்குது. அதே மாதிரி இந்த எதிரிகளையும் வந்து எதிரிகள் நான் சொல்கிறது வந்து நம்ம புரோக்கர் ஃபேமிலி,
இவங்களையும் நான் ஒற்றை ஆளாக வந்து என் கருத்து சொல்கிறதுனால அவங்களையும் ஒழிக்கவும் முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அவங்கள எதிர்க்கணும்னு இப்போ சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னோடய சஜஷன் மட்டும்தான் சொன்னேன். உடனே நீங்கள் போயிட்டு அவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. அது யாராலையும் முடியாது. அதாவது மக்கள் குரல் சகோதரிக்கு நான் சொன்னது என்னென்னா, கிளியராக புரியுது, நீங்கள் வந்து ஒரு விஷயங்களை வந்து தாண்டி நல்லா கரெக்டான ஒரு வழிக்கு போயிட்டு இருந்தீங்க. இப்போ மறுபடியும் வந்து சிக்கா சுமி சூர்யான்னு திரும்பி இருக்கீங்க. அதாவது நீங்கள் புது விஷயங்களை சொன்னால் கூட பரவாயில்ல, ஆல்ரெடி எல்லாருமே கத்தி கத்தி ஓஞ்சு போன சில விஷயங்களை வந்து இப்போ மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட்டு. இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் அதை பேசிட்டு தான் இருக்கீங்கன்னா அது வேறு ஒரு விஷயத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். நீங்கள் வந்து சில நடவடிக்கைகள் எடுங்க. நடவடிக்கைகள்னால் இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ணது தான், ரிப்போர்ட் அடிங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சமூகத்துக்கு யார் எதிராளிகளாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து மக்கள் புறக்கணிங்கன்னு ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அதையும் இப்போ இந்த 3 பேர் மேலே அப்ளை பண்ணக்கூடாது. உங்களையும் சில பேர் கேட்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்கள வச்சு சில காரியங்களை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கேட்டேன். உடனே இந்த ஒத்தரோசாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, ரோசக்கா, அவங்க வந்து எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நாங்கள் இது வந்து கமர்ஷியலாக பண்ணிகிட்ருக்கோம், யாரை பற்றி பேசினா வியூஸ் போகும் அப்படிங்கிறதால நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறாமை, நாங்கள் எங்கே பெரிய ஆளாகிட போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பொறாமை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. மேடம், அந்த ரோஸ் மேடம், உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்து இந்த யூடியூப்பில் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் ஏன் உங்களால் ஒரு சட்டன் இதுக்கு மேலே போக முடியல, ஒரு சட்டன் லெவலுக்கு மேலே உங்களால் வளர முடியல. அதுக்கு காரணம் என்ன யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்களே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம சில விஷயங்களை பற்றியோ இல்லை நெகட்டிவான சில விஷயங்களோ இல்லை அவங்க நெகட்டிவான ஆளுங்களை பற்றியோ பேசினா தான் நம்ம வளர முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அந்த ரூட்டில் போக ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே ரூட்டில் தான் இப்போ மக்கள் குரல் சகோதரியும் போகிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணேன். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் கமர்ஷியலாக தான் பண்ணுறீங்கன்றதை ஒத்துக்கிட்டதுனால இனிமேல் அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சிடுச்சு இல்லையா, இதெல்லாம் நாங்கள் பேசினா எங்களுக்கு சேனல் வளரும், அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம், நாங்களாம் லைவ் போட்டால் 4-5 பேர் தான் பார்ப்பாங்க அப்படின்னு எல்லாமே நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஏன்னா இது நிதர்சனமான உண்மை தான். தப்பான விஷயங்கள் பண்ணுறவங்க, குடும்ப மானத்தை விற்கிறவங்க, இல்லை வந்து சூடு சொரணை இல்லாமல் எல்லாத்தையும் உதுத்து விட்டவங்க, இவங்க தான் வந்து இந்த யூடியூப்பில் பெரிய ஆளாக வர முடியும். ஸோ அதனால் நீங்கள்லாம் பெரிய ஆளாக வந்துடுவீங்க அப்படின்லாம் நாங்கள் பயப்படவே கிடையாது. நீங்கள் என்ன தடவி உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். எனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் எனக்கு கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சில விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக பண்ணும்போது, அதாவது சிலருக்கு சில விஷயங்கள் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும் போது அதை நீங்கள் பண்ணலாமே, எதுக்கு இன்னும் மற்றவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே நீங்களும் கூட தான் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கிளியராக சொல்லியிருந்தேன், நான் பேசிக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை என்கிட்ட கேட்கும்போது, என்னோட என்ன சொல்கிறது, சில போராட்டங்கள் நடக்கும்போது நான் வந்து அதில் பங்கெடுத்துக்குவேன், ஃபினான்ஷியலி ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு சில விஷயங்கள் தப்புன்னு பாடுறதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் வளர்ந்து போகிறீங்க அப்படின்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிடிகுலஸாக இருக்குது. யாராலையும் வளர முடியாது, பேசிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வளர முடியாது. முகத்தை காட்டணும், நிறைய விஷயங்களை காட்டணும், இதெல்லாம் காட்டி இதெல்லாம் பண்ணுறது வந்து நடக்காத விஷயம். அதாவது நம்மளை மாதிரி சிலருக்கு அதெல்லாம் நடக்காத விஷயம். அதனால் வந்து உங்களை பார்த்து நான் பொறாமப்படுறேன்லாம் சொல்லாதீங்க, அது வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. ஏன்னா நீங்களும் 4 வருஷமாக போராடுறீங்க, எதுவும் பண்ண முடியல உங்களால். அட்லீஸ்ட் இப்போ பண்ணணும்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க இல்லை, ஏன்னா அவங்க சொன்னது நான் நிறைய பேரோட முகத்திரையை கிழிப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னதுனால அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரு விஷயங்களை பண்ணுங்கள், அதாவது இந்த மக்கள் பார்வை சகோதரியால் பண்ண முடியாத விஷயங்களை இனிமேல் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது, நம்ம பண்ண மாட்டோம், இதை யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீங்கள் வந்து இப்போ நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆக்சுவலி நான் வந்து நீங்கள் ஆல்ரெடி நடவடிக்கை எடுத்தவங்களை வந்து திட்டுறீங்க, பேசுகிறீங்க, அதனால் இனிமேல் நீங்கள் எடுங்கன்னு தான் சொன்னேன். அதுக்காக வந்து நான் மக்கள் பார்வை சகோதரிக்கு சப்போர்ட்டரு அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட பேக்ரவுண்டோ இல்லை அவங்களோட பேசுகிற விதமோ எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே வந்து மாறுபட்ட கருத்து இருக்குது. ஆனாலும் ஏதோ அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோம். அதனால் நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பண்ணாதீங்க இனிமேல், இவங்க வந்து இவங்க ஆள் இதுக்காக வராங்க அப்படின்லாம் ஸ்டாம்ப் பண்ணாதீங்க.
ஆனால் நீங்கள் ஒரு விஷயங்களை பண்ணுறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்கன்னு சொன்னேன். உடனே நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்க, எல்லாரும் போய் போராட்டம் பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. அப்புறம் இந்த பர்னிங் கொஸ்டின்ஸ் அவங்க சகோதரி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்களோட ஒரு வீடியோ, அதாவது ஒத்தரோசாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க இல்லையா, பேட்டர்ட் விமன் சிண்ட்ரோம். அப்போ அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க, நான் வந்து சில நடவடிக்கைகள் எடுத்து, இன்டைரக்டாக சில நடவடிக்கைகள் எடுத்து, இந்த ஒத்தரோசாவை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள இனிமேல் பேசாத அளவுக்கு ஆஃப் பண்ணியிருக்கேன்றதை கிளியராக சொன்னாங்க. அதுக்கான ஆதாரங்களை கூட நான் நிம்மி கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்களே ரொம்ப உஷாராக நிம்மின்னு தான் சொன்னாங்க, நிம்மி கிட்ட நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னதுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்டவங்க வந்து ஏன் இந்த பெண்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் நான் கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அசிங்கமாக பேசிக்கிறாங்க இல்லையா, அப்போ இதுவும் ஒரு பெண்ணா இன்னொரு பெண் மானபங்கப்படுத்துகிற மாதிரி தானே. ஸோ இதுக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க இன்னைக்கு எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க என் வீடியோக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்போ சொன்னேன் அந்த மாதிரி, எனக்குன்னா வேறு வேலை இல்லையா, நான் நடவடிக்கை எடுப்பேன்னு நான் எப்போ சொன்னேன், எனக்கு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஆனால் நான் சுமியை விட்டு எப்பவும் நான் விலகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் எனக்கு வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. என்னடா இது, அப்போ அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க போட்ட வீடியோலையும், அதாவது இப்போ ரீசெண்டாக மக்கள் குரல் சகோதரி அவங்களோட போஸ்ட்டில் இவங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே நான் ஏன் நிம்மியை விட்டு விலகினேன்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் இவங்க விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் எப்போவுமே விலக மாட்டேன், நான் எப்போவுமே சுமி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கக்கிட்டேயும் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்குது, நான் அதை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது, எனக்குன்னா வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ அப்போ இது கிளியராக தெரியுது, இவங்க ஜஸ்ட்டு பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து நாங்கள் சில விஷயங்களுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத ரோசக்காவும் சொல்லிட்டாங்க. அதனால் பேசுங்க, அதே மாதிரி எங்களோட கருத்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத நாங்களும் சொல்லிட்டு தான் இருப்போம். அதுக்காக வந்து எங்களை ஸ்டாம்ப் பண்ணி, அதாவது என்ன ஸ்டாம்ப் பண்ணி நீ இந்த ஆள் அந்த ஆள் அங்கே கூட்டாளி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா கூட்டாளியாக இருந்தால் நான் இப்படி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு நீங்கள் மக்கள் பார்வை சகோதரிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டவங்களுக்கும் என்னோட பதில் இது தான், நான் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது, நான் எல்லாரை பற்றியும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஆனால் ஆப்வியஸ்லி ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னும் போது இன்னொரு பார்ட்டியாக நீங்கன்னு கேட்குறது வந்து எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு சந்தேகம் தான். அதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இதில் என்னோட சப்போர்ட் வச்சு அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இல்லையா, என்னோட சப்போர்ட்னால ஒன்றுமே ஆக போகிறதும் கிடையாது. அதனால் என்னை சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி என்னை பிராண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ்.